ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், கொள்ளு. இதுக்கு பேர் கொள்ளு. இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது. இதிலேருந்து புதுசாக ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான். அந்த மாதிரி ஆர்கானிக்காக உரம் போடாத எரு போட்டு விளைய வச்சது. இன்னெல்லாம் எரு இறைக்கிறது ஆள் தான் இறைப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து ஜேசிபிலே விட்டு இறைச்சிட்டு உழுதுட்டாங்க. இது பாருங்கள், கொள்ளு நல்லா வந்து கொள்ளு தட்டைப்பயிரெல்லாம் கொள்ளை மட்டும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். தட்டைப்பயிர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இந்த திருவையை வச்சு நம்ம உடச்சி எடுக்க போகிறோம். இந்த திருவை வந்து வீட்டுக்கே வந்து கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே பழசு ஒன்று பெருசாக இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த சின்னதாக இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதனால் இதையும் வாங்கிட்டேன். இது எப்படி உடைக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நான் ஏற்கனவே ஒரு தடவை உளுந்து உடைச்சி பார்த்தேன். சூப்பராக உடைச்சிது. இப்போ இந்த கொள்ளு தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து உடைக்க போகிறேன். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போலாம் பசங்களுக்கு லீவு, எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்யும்போது நமக்கும் ஒரு இப்போ இன்ட்ரெஸ்ட்டு, பசங்களும் வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன தான் மிஷினரிஸ் வந்தாலும் இதெல்லாம் ஒரு அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. சரி, நம்மளும் வந்து அப்பப்போ எப்போயாவது யூஸ் பண்ணி பார்க்கலாமேங்கிறதுக்காக. சுத்துறியாவா பாருங்கள், நான் சுற்றுறதை பார்த்துட்டு இவனும் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இவனும் சுற்றுறான். எவ்வளோ ஈஸியாக சுற்றுறாங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டமே கிடையாது. கொள்ளு இதுக்கு பேர். பழைய திருவனா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நம்ம சுற்றுறதே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சுற்றுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே ஈஸியாக சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக வந்து உடச்சி எடுத்துட்டோம். அப்பயும் ஒரு சிலது பருப்பு அப்படியே தான் இருக்கும், உடையாது இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொள்ளு அப்படியே தானே சாப்பிட்றோம். இந்த தோல் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை புடைச்சி எடுத்துகிட்டு நம்ம பருப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதே மாதிரி நம்ம தட்டைப்பயிரையும் வந்து உடைச்சி எடுக்க போகிறோம். இதை நாங்கள் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி காராமணின்னு சொல்லுவீங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு பேர் தட்டைப்பயிறு. பூசணிக்காய் சாம்பார்லாம் போட்டு நம்ம அப்படியே வேவிச்சு தாளித்து சாப்பிட்லாம். இல்லை பூசணிக்காய் சாம்பாரில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். இந்த திருவை, ஆட்டுக்கல், அம்மிக்கல் இதெல்லாம் வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு இப்போலாம் ரொம்ப குட்டி குட்டியாக வாங்கி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. இது வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஏதாவது அப்பப்போ யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினது. அந்த மாதிரி கொஞ்சமாவது இந்த மாதிரி இல்லை. நம்ம பெரிய சைஸில் இல்லைனாலும் சின்ன சைஸில் அந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படியே சுற்றிக்கிட்டே தூக்கலாம் தேவையில்லையா? எங்கள் வீட்டில் பாருங்கள், அந்த குட்டி பையன் அவன் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் இதை உடச்சி முடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்து அப்பப்போ பிடிங்கி அவன் சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த தட்டைப்பயிரும் நல்லா ரெண்டாக உடஞ்சி வந்துருக்கு பாருங்கள். அங்கங்கே ஒரு பருப்பு தான் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே இந்த கொள்ளு தட்டைப்பயிறு கொள்ளு வறுத்து உடைச்சிருக்கோம். இதை வறுக்காமல் உடைச்சிருக்கோம். இப்போ இந்த தட்டைப்பயிரை நம்ம வந்து உடைச்ச தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கலாம். பாருங்கள், புதுசாக வந்திருக்க ஒரு சுரக்காய். இந்த மாதிரி சுரக்காய் வந்து இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். மஞ்சள் பூசணி மாதிரியே இருக்குது பாருங்கள் சைஸ் எல்லாம். பால் சுரக்காய் இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்க சுரக்காய். இப்போ நம்ம இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு மறந்து இதில் போடல. இதில் சொம்பில் மொண்டு அதோட பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வடைக மாதிரி தட்டி போட்டு நான் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வர எண்ணெய்லாம் வந்து இழுக்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டிருந்தா கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கொள்ளு நல்லா வேக வச்சு இதை ரெண்டாக நான் பிரிச்சுட்டேன். ஒரு பாதி வந்து நான் வந்து இதை வந்து குழம்பு மாதிரி பண்ண போகிறேன். இன்னொரு பாதி வந்து இங்கே பாருங்கள் பாயசம். இதில் வெல்லம், அப்புறம் இந்த பாயசத்துக்கு போடுறோம் இல்லையா ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசி போட்டு வச்சுருக்கேன். இதுவும் ஜவ்வரிசி, ஏலக்காய், தேங்காய் இதான் போட்டிருக்கேன். இன்னும் வந்து
முந்திரி திராட்சை வந்து பொரிச்சு கொட்டணும். இதில் அந்த கொள்ளு கடையலுக்கு எண்ணெய், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தாளித்து கொட்டி கொஞ்சம் தேங்காய் போட்டு உப்பு போட்டு நம்ம கடைஞ்சிட்டோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு, அப்புறம் பொங்கல், களி, கம்மஞ்சோர் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும், கொஞ்சம் ஜீரகம் தாளிக்கும் போதே போட்டு தாளித்து நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் போட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு சாப்பிட்லாம். இது ரொம்பவும் நல்லது. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த கொள்ளு. அதே மாதிரி ரொம்ப லீனாக இளைச்சி போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எள்ளு அதிகம் சாப்பிட சொல்லுவாங்க. இது நம்ம நல்லா இப்போ கடைஞ்சாச்சு. கடைஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.